Hi everyone, welcome to our channel. Group 2, Group 2A and 4க்கான updated new syllabus படி தமிழ்க்கான classes வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இந்த கிளாஸில் நியூ சிலபஸில் தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை நீக்குதல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் பிறமொழி சொற்கள் இருக்கோ ஸோ அதை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். Group 2, Group 3 அண்ட் Group 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்காகவே தனியாக டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரீயாக நம்ம ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கவனிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்கிரமம். அக்கிரம்னா அதுக்கான எதிர்ச்சொல் என்ன? ஸோ அக்கிரமம் அப்படின்னா ஸோ வந்து சொல்லுவாங்களே, அவன் வந்து அக்கிரமம் பண்ணி தான் என்கிட்ட அது இருந்து வாங்கிட்டான், என்கிட்ட ஏமாற்றி வாங்கினாங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் முறைகேடு. அக்ரகாரம் அப்படின்னா பார்ப்பனச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அகங்காரம் அப்படின்னா ஆணவம், செருக்கு, திமிருன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான். அகஸ்மாத் அப்படின்னா எதிர்பாராத வகையில் ஒன்று நடக்கிறது அது. அடுத்து அகிராசனார் அப்படின்னா பெருந்தலைவர். அகிலம் அப்படின்னா உலகம். அகிலம் போற்ற வாழ வேண்டும்னா உலகம். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அசாத்தியம் அப்படின்னா முடியாது. சாத்தியம் அப்படின்னா முடியும்னு அர்த்தம். அசாத்தியம்னா முடியாமை. அசிங்கம் அப்படின்னா அருவெறுப்பு. அசல்னா முதல். அட்டகாசம்னா குறும்பு பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்யோனியம் அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது. ஸ்நேகிதம்னா நட்பு. ஸ்நேகிதம்னாலே நட்பு. நமஸ்காரம்னா வணக்கம்னு அர்த்தம் தமிழில். கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. ஜாதகம் அப்படின்னா பிறப்பு குறிப்பு. ஆஸ்தினா சொத்து கேட்டிருக்காங்க. ஜுரம் அப்படின்னா காய்ச்சல். சுலபமாக அப்படின்னா எளிதாக. ஜனநாயகம்னா மக்களாட்சி அல்லது குடியாட்சின்னு சொல்லலாம். பரீட்சை அப்படின்னா தேர்வு. புஷ்பம்னா மலர். ஜலம்னா தண்ணீர். பஜார்னா கடைத்தெரு. சரி கேட்டிருக்காங்க. மாமூல்னா வழக்கம். மாமூல் வாங்குறதுன்னு சொல்கிறோம், அது வழக்கம் அப்படின்னு அர்த்தம் தமிழ் சொல்ல. இஷ்டம்னா விருப்பம். பஜனைனா வழிபாடு. லஞ்சம்னா திரட்சி தொகை. ரசீதுனா பற்றுச்சீட்டு. அடுத்து அசுவை அப்படின்னா வெறுப்பு. அத்தாட்சினா சான்று. அதரம் அப்படின்னா உதடு. ஓகேவா? அதரம் அப்படின்னா உதடு. அதிகாரினா அலுவலர். அதிர்ஷ்டம் அப்படின்னா எதிர்பாராமல் நடந்த ஒரு பயன், நற்பேறு அப்படின்னு சொல்லலாம். அபிரிமிதம் அப்படின்னா மிகுதி. அந்நியர் அயலார். அந்தரங்கம் மறைப்பொருள். அனுஷ்டானம் அப்படின்னா சமய நடைமுறை. அபயம் அப்படின்னா புகலிடம். அம்சம் கூறு. அமுல்படுத்துதல் அப்படின்னா நடைமுறைப்படுத்துதல். ஸோ இன்னிலிருந்து அமுல்படுத்த போகிறோம்னா கரெக்டான தமிழ் சொல் நடைமுறைப்படுத்துதல். அர்ச்சனை அப்படின்னா மலர் வழிபாடு. அலாதினா நிறைய. அவசரம் விரைவு. அவகாசம் காலக்கெடு. ஸோ அவகாசம் வேண்டும்னு சொல்கிறல, காலக்கெடு கொடுங்கன்னு அர்த்தம். அனுபவம்னா பட்டறிவு. அனுமானம் கருதுகோள். அஷ்டம்னா 8. ஆக்கிரமிப்புனா ஊடுருவுதல். ஆங்காரம்னா சீற்றம். ஆச்சரியம் வியப்பு. ஆசாமினா தனிமாந்தன். ஆத்மார்த்தம்னா மனமாற. ஆதாயம்னா பயன் அர்த்தம். அடுத்து விஷயம்னா செய்தி. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா செய்தின்னு அர்த்தம். தபால்னா அஞ்சல். இலாகானா துறை. குசினி அப்படின்னா சமையலறை. ஜில்லானா மாவட்டம். சாதம் அப்படின்னா சோறு. சாதம் சொல்கிறல சோறு. சாவினா திறவுகோல், சரியான தமிழ் சொல். அனுமதினா இசைவு. இசைவு பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னா அனுமதி பெற்று செல்ல வேண்டும்னு அர்த்தம். நாயகன்னா கதைத்தலைவன். கஜானா அப்படின்னா கருவூலம். சபாநாயகர் அவைத்தலைவர். பேட்டி நேர்காணல். தாலுக்கானா வட்டம். அமல் நடைமுறை. அமலில் உள்ளது அப்படின்னா நடைமுறையில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கோபம்னா வெகுளி அல்லது சினம். விரதம்னா நோன்பு. சர்க்கார் அரசாங்கம். வினாடினா நொடி. ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்துதல். சம்பிரதாயம் அப்படின்னா மரபு. இதுதான் ஒரு சம்பிரதாயம்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, மரபு. ரத்துனா நீக்கம். சப்தம் ஒளி. அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறோம்ல. அபிமானம்னா அன்பு பாசம். அபிவிருத்தினா முன்னேற்றம். அபிஷேகம்னா குடமுழுக்கு.
அபூர்வம்னா அருமையாக இருக்கே, புதுமையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல. சாம்ராஜ்யம்னா பேரரசு, சாமானியம்னா எளிமை, சாராம்சம்னா அடிக்கருத்து அல்லது மைக்கருத்துன்னு சொல்லலாம். சாஸ்திரம்னா நூல், சாஸ்திரம் கற்க வேண்டும், பாரதிதாசன்லாம் அவரோட பாடல் வரியில் யூஸ் பண்ணியிருப்பார், அது நூல். சாஷ்டாங்கம் முழு உடல், சிசுருசை அப்படின்னா பணிவிடை, சிரசாசனம் அப்படின்னா தலைகீழாய் நிற்றல், சிருஷ்டி படைப்பு, சிரேஷ்ட மூத்தோர், சின்னம் அடையாளம், ஆதிக்கம்னா மேலாண்மை, ஆயுள்னா வாழ்நாளை குறிக்கக்கூடியது, இத்தியாதி அப்படின்னா முதலிய, ஈனம் தாழ்வு, ஈசானம் தென்மேற்கு, உத்தியோகம்னா அலுவல் பணி. அடுத்து உத்வேகம் அப்படின்னா மனக்கிளர்ச்சி, உத்தமம் அப்படின்னா மிக நன்று, மிக உத்தமம் அப்படின்னா மிக நன்றுன்னு அர்த்தம். உத்தமம்னாலே மிக நன்று. உத்தரவுனா ஆணை கட்டளை, உதயம்னா தோன்றுதல், சூரியன் உதயமாகிறதுன்னு சொல்கிறோம்ல. உதாசீனம்னா மதியாமை, ஸோ என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா மதிக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்து உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர், உப்பரிக்கை மாடி, உபகாரம்னா உதவி, சதினா கீழறை, கிரகம் அப்படின்னா வீடு, கிரக பிரவேசம் அப்படின்னா மனைப்புகு விழா, கீதம்னா இசை, குசலம்னா நலன் கேட்டல், குந்தகம்னா இடையூறு செய்கிறதுன்னு அர்த்தம். குமாஸ்தான எழுத்தர் கேட்டிருக்காங்க. கூஜானா செம்பு. அடுத்து கைங்கரியம் அப்படின்னா பணிவிடை, கோரம்னா அழகு, சபாஸ் அப்படின்னா வாழ்த்து, சயனம்னா படுக்கை, சர்வ கலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம், தாட்சண்யம்னா இரக்கம், தாபம்னா வருத்தம், தீட்சண்யம்னா கூர்மை, துரோகம்னா பாதகம் அல்லது ஏமாற்றுதல்னு அர்த்தம். தூசணை அப்படின்னா பூமி, நட்சத்திரம்னா உடு நாள்மீன், நிசார் அப்படின்னா கார்ச்சட்டை, நீதிபதினா வழக்கு மன்ற தலைவர், பகிஸ்கரி அப்படின்னா விலகு, பங்களானா வளமனைன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இந்த கிளாஸில் பிறமொழி சொற்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ தனியாகவே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இலக்கணம் கிளாஸஸ், தமிழ் நியூ சிலபஸ் இலக்கணம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் முடிச்ச கிளாஸஸ் எல்லாம். அதே போல் நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி தமிழுக்கு மாடல் டெஸ்ட்டுமே கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகாத இருக்கவங்களும் ஃபாஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.